ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு, கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும் ஆயுள்காரகன். அது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீன ராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருட பலன்கள், தமிழ் வருட பலன்கள். தமிழ் வருடங்கள் 60. இந்த விஸ்வாவசு ரொம்ப விசேஷம். ஏன்னா குரோதி முடிஞ்சு விஸ்வாவசு ஆரம்பம். ரொம்ப அற்புதமானது. தமிழ் வருட பலன்கள் அப்படின்னாலே முக்கியமாக 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான். ராகு பகவான், கேது பகவான், சனீஸ்வர பகவான், குரு பகவான். இந்த 4 பேர் தான் மெயின். ஏன்னா ஒரு வருடம் 2.5 வருடங்கள் 1.5 வருடங்கள் இந்த கிரகங்கள் தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு சுப கிரகத்திலே நம்ம ஆரம்பிப்போம். குரு பகவான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திர சாணமுக்கு 7ஆம் இடத்துல வந்துட்டு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார். வாழ்க்கை துணையிடம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு நன்மைகள். அந்த வகையில் இந்த குரு பகவான் 11/5/2025 முதல் அஷ்டம ராசிக்கு மறைகிறார். மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போதே மறைந்த சில வேலைகள் உங்களுக்கு நடக்கும். சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு முன்னேற்றம். ஆனால் என்ன, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு நமக்கே தெரியாது. கரெக்டாக உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு இப்போ பார்வை இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம், காது இருக்கிறதுனால கேட்குறோம். கரெக்டாக சுவாசம் இருக்குது, சுவாசம் எடுத்துனா அவ்வளோதான், சுவாசம் இருக்குது. ஸோ நம்ம கிரகிக்கிறோம் ஒவ்வொன்றும். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மறைந்த இடத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும், எல்லா விஷயத்துலையும். அதேமாரி சண்டை சச்சரவுகள் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். பேச்சு, நம்மளோட பேச்சு சாதுரியம் அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமாக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசப்படாது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எப்போ என்ன ஏதுன்னு தெரியாதுல்ல, அதில் தான் கவனமாக வேலை செஞ்சாலே போகும். அதுமாரி தொழில் வியாபாரம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறனாலே இதுக்கு தான் சொன்னது. மறைந்த இடம் அப்படின்னாலே நம்ம மறைவாக எல்லா வேலைகளையும் அமைதியாக செய்யணும், பொறுமை, அவ்வளோதான். ஆனாலும் குருவோட பார்வை சுப பார்வை. எங்கே பார்க்குறாரு? 5ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குற. விரயங்கள் சுப விரயங்களாக அமையும். புனித பயணங்கள் ஏற்படலாம். பயணங்களின் மூலமாக செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இடமாற்றம் இனிமையாக அமையும். அடுத்தபடி 7ஆம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த செலவுக்கு ஏற்ற ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகங்கள் விருத்தி அடையும். அப்பாடா எது எக்கடு விட்டு போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களோட சுகங்கள் அற்புதமாக இருக்கும். ஆனால் என்ன, 8ஆம் இடம் அப்படிங்கிறனால கவனமாக இருக்கணும், பொறுமையாக செயல்படணும். கரெக்டாக அந்த வகையில் இந்த குரு பகவான் 8/10/2025 முதல் அதிசாரமாக உங்களது பாக்கியஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார். ஸோ 9ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுப கிரகம், சுபமாக அருள் பண்ணுவார். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப பவராக இருக்கும். நம்ம இந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலே மன ஆரோக்கியம் அருமையாக இருக்கும்.
அடுத்தபடியாக இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியை பார்க்குற 5ஆம் பார்வை. குரு பார்த்தாலே கோடி நன்மை. ஸோ அற்புதமான பலன்கள். அடுத்தது 7ஆம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறார். முயற்சிகள் பலிதமாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலம். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அதேமாரி குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக சில வேலைகளை செய்வீங்க. புனித பயணங்கள் ஏற்படலாம். போன ஜென்மத்தில் என்னென்னலாம் நீங்கள் விட்டு போனது சில வேலைகளை இந்த ஜென்மத்தில் அற்புதமாக முடிப்பீங்க. என்ன வேலை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அந்த வேலைகளை செய்யும்போது தான தர்மத்தில் ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வரும். 18/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரம் அப்படிங்கும்போதே இந்த பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய சுப கிரகம் நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா 2-5 குடையவன். அதனால் தனவரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா வக்ரகதியில் இருக்கிற சுபகிரகம், அதனால் தனவரவு டைட்டாக இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதேமாரி வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக வாக்குறுதி கொடுக்கறது நல்லது. அடுத்தபடியாக 21/12/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே உங்களோட அஷ்டமராசிக்கு வந்துடுறார். ஏன் அப்படின்னா இந்த 9ஆம் இடத்துல கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான், ஒரு பாதம் தான், 4ஆம் பாதம் மட்டும்தான். அதனால தான் இந்த சின்ன இதுலேயே அந்த கேப்பில் ஒரு பின்னாடி வந்து வக்ரகதியிலேயே அப்படியே அஷ்டமராசிக்கு வந்துடுறார். அஷ்டமராசியில் வக்ரமடைகிற குரு பகவான் உங்களுக்கு சில அற்புதமான நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடம்ங்கும்போது நான் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ அவர் வக்ரகதியில் இருக்கும்போது அந்த 8ஆம் இடம் ஃப்ரீ ஆகிடுது. ஸோ கவனமாக இருந்தாலே ரொம்ப வெற்றி தான். அமைதியாக உங்களோட உடல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக முடியும். 17/3/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தி அடைஞ்சு புது பலத்தோட உங்கள் அஷ்டமராசியில் உட்கார்ந்துருக்கார். வருஷம் முழுவதும் விஸ்வாவசு வருஷம் முழுவதும் அங்கே தான் உட்கார்றார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருப்பார். 1.5 மாதம் 2 மாதம். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறுபடியும் அதே தான், பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி அஷ்டமராசியில் வரக்கூடிய குரு பகவான். ஏன்னா இந்த குரு பகவான் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதல்ல கலத்திரஸ்தானம், அடுத்தது அஷ்டமஸ்தானம், அடுத்தது உங்களோட பாக்கியஸ்தானத்தில் வக்ரம், அடுத்த அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம், அப்புறம் வக்ர நிவர்த்தி. இவ்வளவு நடக்கிறது இந்த ஒரு வருஷத்துலேயே குரு பகவான் தான். அப்போ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இந்த வருஷம் கவனமாக இருக்கணும். இந்த விஸ்வாவச வருஷம் கவனமாக இருக்கணும். இந்த பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் அந்த காலகட்டம் மட்டும் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன், ரொம்ப அற்புதம். இவர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3-4 கூடைய அதிபதி, சகாயாதிபதி, சுகாதிபதி. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடம். 5ஆம் இடம் வந்தாலே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விலகெடுத்து, அர்த்தாஷ்டம சனி கூட உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யலை, தீமைகளையும் செய்யலை. ஏன் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணினார். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் 4ஆம் இடம் 1, 4, 7, 10 வந்து கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் இந்த சனீஸ்வர பகவான் ஆட்சி உச்சம் அப்படின்னாலே யோகம் கிடைச்சிருது. ஸோ ஓரளவுக்கு சமாளிச்சிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவை கொடுத்தார், அப்புறம் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார், அப்புறம் ஒரு தெளிவை கொடுத்தார், இப்படி போயிடுது. ஆனால் இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வந்தோன்னா குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கு போனால் நம்ம எப்படி மனசு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடி இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் ஈஸியாக நிறைவேற்றுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாக்கியம். அடுத்து ரொம்ப நாள் பிரார்த்தனைகள்லாம் இப்போ டக்குன்னு முடியும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த வகையில் இந்த 3ஆம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 7ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபங்கள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. தனவரவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ரிலீஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன். சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சசயோகம் பெற்று உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேற்சொன்ன பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குழப்பம், ஒரு தெளிவு இந்த மாதிரி இருக்கும். இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சில குழப்பங்கள் இருந்தாலும் சில நன்மைகளும் இருக்கும். உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும். சில உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு உதவிகளை செய்வாங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்து வரும். ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 6/3/2026 முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் நன்மைகளும் இருக்கும்,
ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட பலன்களை தருவார் அப்படின்னு நீங்கள் திருக்கணிதம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தபடியாக முக்கியமான கிரகங்கள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 26/4/2025 முதல் கும்பராசிக்கு வரார். கும்பராசி வந்து உங்களுக்கு சுகஸ்தானம். சரியா? கேந்திரஸ்தானம். அடுத்தபடியாக கேது பகவான் அவர் 26/4/2025 முதல் சிம்ம ராசிக்கு வரார். சிம்ம ராசி உங்களுக்கு ஜீவனஸ்தானம். ஸோ இந்த இடத்துல சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த பிரம்மாண்டமான ஒரு யோசனையெல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், இப்படி வாங்கலாம், கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன். இப்போ நகை வாங்கணும்னு போகிறீங்க, ஒரு 2 பவுனுக்கு ஏதாவது ஒரு செயின் பார்க்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மனசில் என்ன விழுன்னா ஒரு 4 பவுனுக்கு வாங்கலாமே, பரவாயில்ல கொஞ்சம் கிரெடிட் கார்டில் வாங்குவோம், மாதம் மாதம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு இந்த யோசனையெல்லாம் பிரம்மாண்டமாக வரும். ஸோ சொத்து சேர்க்கை உண்டாகும். 4ஆம் இடம் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், உத்தியோகம் நிமித்தமாக அல்லது தொழில் வியாபாரம் நிமித்தமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் கேது வந்து உட்கார போகிறார். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் வெற்றி. அது ஜனனகால ஜாதகத்திலையும் அப்படிதான். லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தாருன்னு வச்சுங்க, செவ்வாய் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இருப்பார், தொழில் அதிபராக இருப்பார். அதே ஆட்சி உச்சம் அந்த மாதிரி வீடெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா இன்னும் விசேஷம். அதே சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா ஒரு IAS IPS அந்த மாதிரிலாம் அமையும். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அந்த கிரகம் இருக்கணும், இருந்தால் ரொம்ப விசேஷம். தொழிலில் ஒரு பெரிய ஜீவனத்தில் ஒரு விருத்தி கண்டிப்பாக கிடைக்கும், உத்தியோகத்தில். அப்போ 10ஆம் இடத்துல ஒரு பாவிங்கும்போது இந்த கேது பகவான் அங்கே உட்காந்துட்டு ஞானத்தை கொடுத்து ஒரு பெரிய உயர்வினை உங்களுக்கு கொடுப்பார். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டீங்க, இன்னும் விருச்சிக ராசி அன்பர்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரல. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஒருத்தரும் பெரிய அளவில் வரல. இன்னும் திருமண யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வரன்கள் சரியாகவே அமையலை. சில பேருக்கு ஒரு டக்குன்னு ஆகிருக்கு, ஏன்னா தசா புக்தி அதெல்லாம் பார்க்கணும். சில பேருக்கு இன்னும் அமையலை. அந்த வகையில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வினை கொடுப்பார், ஒரு அற்புதமான தொழிலை கொடுப்பார், அற்புதமான ஒரு உத்தியோகத்தை கொடுப்பார், ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுப்பார். கேது பகவானால் உங்களுக்கு பெரிய நன்மைகள், ராகு பகவானால் ஒரு பெரிய சொத்து சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், குரு பகவான் வழிபாடு. நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய தனகாரகன் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் காயத்ரி சொல்லி அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் பேருக்கு அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு பகவான் அஷ்டமராசியில் வந்து மறைந்தாலும் ஒரு நிறைந்த ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அர்ச்சனை பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு பரிகாரம்னு பண்ணினா கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அந்த வகையில் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு. ஏன்னா ஏற்கனவே ராகு கேது உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் வராங்க, இருந்தாலும் இன்னும் நல்லது நடக்கணும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம், புத்திரபாக்கியம் இல்லாத குழந்தைகளுக்கு புத்திரபாக்கியம், உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம், தொழிலில் ஒரு ஸ்ரத்தையே இல்லையே ஒரு நல்ல வெற்றி, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிற குழந்தைகள் ரொம்ப மந்தமாக இருந்தீங்க, அந்த மந்தத்தன்மை விலகி ஒரு தெம்பு, நல்ல படிப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். புத்துக்கோயில் போயிட்டு வாங்க, அம்பாள் தரிசனம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான பலன்கள். முடியாத பட்சத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக எவ்வளோ நடக்கிறது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு நாள் போயிட்டு அந்த புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே விசுவாவசு வருடம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், அற்புதமான ஒரு தொழிலையும் உத்தியோகத்தையும் ஒரு நிரந்தர வருமானத்தையும், மனதளவில் இருந்த வேதனைகள் மறைந்து ஒரு சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.